ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதாவது ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி பண்ணுறது ப்ளஸ் வந்து ஃபயர்பேஸோட எப்படி அத்தன்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2-3 நாளாக கண்டினியூஸாக வீடியோ போடல. ரீசன் என்னன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்ததுனால அதில் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரீசனால தான் அப்லோட் பண்ணல. மேக்ஸிமம் டெய்லியும் வந்து வீடியோ அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வந்து அலர்ட் எரர் வரும். ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராஜெக்டை ரன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஆப் பில்ட் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே வந்து இந்த ஃபார்மை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய யூசர் இன்புட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது இங்கே கொடுக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதாவது @.com இந்த மாதிரி வேலிட் சின்டெக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டோட காம்ப்ளெக்சிட்டி, அதாவது மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைடில் உள்ள வேலிடேஷன். இது முடிச்சதுக்கப்புறம் பேக் அண்டோட நம்ம அத்தன்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபார்ம் வேலிடேஷனுக்காக இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இங்கே பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இருந்த அதே தான், நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. இங்கே டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு மாற்றுறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு நடக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலம் கீழே தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த காலம் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டை ஒரு ஃபார்மாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃபார்முக்கு கீழே நம்ம கொண்டு வந்துடலாம். wrap this widget கொடுத்துட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய என்டையர் வேல்யூ இந்த ஃபார்முக்குள்ளே தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்மோட டேட்டாவை நம்ம ரீட்ரை பண்ணுறதுக்கு ஒரு குளோபல் கீ அசைன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த குளோபல் கீ யூஸ் பண்ணி தான் அந்த ஃபார்மோட டேட்டாவை நம்ம வெளியில் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா குளோபல் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது வந்து ஃபார்ம் ஸ்டேட்டை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஃபார்ம் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபார்ம் கீ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மோட குளோபல். ஓகேங்களா? இதுக்கான கீ இது, அதாவது இந்த ஃபார்மோட கீ. இந்த ஃபார்ம் கீ வச்சு இந்த ஃபார்ம் சேவ்ல இருக்கா, இல்லை என்ன ஸ்டேட்ல இருக்கு, வேலிட்ல இருக்கா, இல்லை வந்து எரர் ஸ்டேட்ல இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ இங்கே வேல்யூ கொடுக்குங்களா, இந்த வேல்யூ வந்து நம்ம வேலிடேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் வேலிடேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகேங்களா? இதில் தான் நம்மளோட இமெயில் அட்ரஸ் இருக்கு. இதில் வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபார்ம் இந்த இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்காக வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இது என்ன ஹோல்ட் பண்ணணும்னு பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஹோல்ட் பண்ணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேலிடேட்டர் எழுதியிருக்கேன். வேலிடேட்டர் என்ன பண்ணுவோம்னா இந்த வேலிடேட்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பட் இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு எரர் அலர்ட் காமிக்குது. கீழே அண்டர்லைன் இருக்குல்ல, இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. பட் எந்த ஒரு ரிட்டர்ன் வேல்யூஸும் நம்ம டிஃபைன் பண்ணல அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். என்னன்னா வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ எம்டியா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கணும், ரிட்டர்ன் ப்ளீஸ் என்டர் இமெயில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்ஸ் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் எப்படி கொடுத்தாலும் சரி, ரிட்டர்ன் நல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இங்கே வந்து டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அதனால ரிட்டர்ன் நல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. இங்கே வேல்யூ வந்து நான் கொடுக்காம சப்மிட் கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. இங்கே என்ன பண்ண போறோம்னா, அதாவது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ லாகின் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் கொடுத்துருவோம்ல, ஃப்ளாட் பட்டன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த ஃபார்ம் வேலிடேட் பண்ணணும். ஸோ நம்ம இதை எங்கே எழுதியிருக்கோம்னா இங்கே எழுதியிருக்கோம் லாகின் டு அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆன் ப்ரெஸ்டு ஃபங்க்ஷனில் நம்ம அந்த ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணணும். அதாவது
இங்க வந்து எப்படி ஃபார்ம் வேலிடேட் ஆகும்னா இந்த ஃபார்ம் கீ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்ம் கீயை வச்சு தான் நமக்கு வந்து ஃபார்ம் வேலிடேட் ஆகும். அதாவது இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல இந்த ஃபார்ம் கீ, இந்த கீ வச்சு தான் இதோட கரண்ட் ஸ்டேட் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரீட்ரைவ் பண்ண முடியும். லாகின் டு அக்கௌண்ட் இந்த பிளேஸ்ல இப்போ இந்த ஃபார்ம் கீயை நம்ம வேலிடேட் பண்ண போறோம். அதாவது ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட். கரண்ட் ஸ்டேட்னா இப்போதைக்கு ப்ரெசென்ட்டா என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். அதோட வேலிடேஷன் ஃபங்க்ஷன் இது வந்து வேலிடேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போறோம். வேலிடேட் ஆயிருந்துச்சுன்னா பிரிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பிரிண்ட் மட்டும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ஸ்கிரீனுக்கு நம்ம மூவ் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம். வேலிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இல்லாம இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எரர் அவுட்புட் காமிக்கும். அது எப்படி அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இமெயில் காலம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த வேல்யூ இதை வந்து இமெயில் வேல்யூன்னு வேணா மாத்திக்கலாம். இமெயில் ஓகேங்களா. அதாவது இந்த இமெயில் அட்ரஸ் இது எம்டியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்டர் இமெயில் அப்படிங்கிற ஒரு அலர்ட் வரும். ஒருவேளை கரெக்டா இருந்துச்சுன்னா இங்க வந்து பிரிண்ட் ஆகி அது நமக்கு டிஸ்பிளேல வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்காம நான் ப்ரெஸ் பண்றேன், பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் இமெயில் அப்படின்னு சொல்லி நான் இங்க என்ன கொடுத்துருக்கோனோ அந்த அலர்ட் காமிக்குது ரெட் கலர்ல. ஸோ இந்த வேல்யூ வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி இதோட மீனிங். ஆனா பாஸ்வேர்டுக்கு நம்ம எழுதல, அதனால இங்க எந்த ஒரு எரர் அலர்ட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் இங்க வந்து test@gmail.com அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் ப்ரெஸ் பண்றேன், இது வந்து ஒரு வேலிட். இங்க நமக்கு வந்து அவுட்புட் காமிக்குது பாருங்களேன், வேலிட்னு வந்துருச்சு. பிளஸ் வந்து இமெயில் அட்ரஸும் நமக்கு காமிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இமெயில் இல்லாம நீங்க எந்த டேட்டாவை கொடுத்தீங்கனாலும் அது வந்து வேலிட் நமக்கு இங்க காமிக்கும். ஓகேங்களா, இங்க வேலிட்னு வருது பாத்தீங்களா. பட் நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா இதுல வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தா மட்டும் தான் வேலிட்னு வரணும். ஓகேங்களா, இமெயில் அட்ரஸ் செக் பண்றதுக்கு regexp அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. regexp அப்படிங்கிறத ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி அதோட மீனிங். இஃப் இங்க வந்து எம்டிஆ இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்டர் த இமெயில் அப்படின்னு சொல்லி வரும். எல்ஸ் அப்படி இல்லாம இங்க அனதர் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகேங்களா, இந்த இமெயில் இருக்குல்ல இதை இங்க அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்க போறோம். இது வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, இதுவா இல்லாம இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு இப்ப பாருங்க. எல்ஸ் இஃப் இந்த வேல்யூவா இல்லாம இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் not a valid email. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், எல்ஸ் இஃப் அதாவது இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்னா ஒரு வேலிடான இமெயில் அட்ரஸா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய சின்டெக்ஸ். இன்வேலிடா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லி நமக்கு அலர்ட் வரும். நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ ஸ்கிரிப்டை ரன் பண்றேன். ஓகேங்களா, இட்ஸ் நாட் அ வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா. இதுவே நீங்க இங்க ஒரு @ கொடுத்து திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வருது gmail.com. ஓகேங்களா, இப்போ gmail.com கொடுத்துருக்கேன். இப்போ லாகின் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆனா இப்போ வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க வந்துருச்சு பாருங்க. இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட மீனிங் அதான். அதாவது இது வந்து வேலிட் சின்டெக்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இது என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா, இப்போதைக்கு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை அப்படியே நீங்க மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸா நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஒரு வேல்யூல நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா, இதை வந்து ஒரு வேல்யூவா நம்ம சேவ் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாஸ்வேர்ட் செக் பண்ணலாம். ஓகேங்களா, பாஸ்வேர்டுக்கும் சேம் இதே மாதிரி validator password function if
பாஸ்வேர்ட் இஸ் எம்டியா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் என்ன பண்ணணும், சேம் இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதே தான் இங்க மென்ஷன் பண்ண போறோம். enter the password else if for example இப்ப பாஸ்வேர்டோட லென்த் வந்து 8 கேரக்டர்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எரர் வர மாதிரி நம்ம பண்ணலாம். பாஸ்வேர்ட் டாட் லென்த் ஓகேங்களா, less than 8 கேரக்டர்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா return password length is low அப்படிங்கிற ஒரு அலர்ட். ஓகேங்களா, ரிட்டர்ன் இது எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் நல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். சேவ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ லாகின் ப்ரெஸ் பண்ணல ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட், அதாவது எம்டியா இருக்கு அதனால ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி வருது. இதுவே நான் வந்து ஒரு 3 கேரக்டர் 4 கேரக்டர் மட்டும் டைப் பண்ணிட்டேன், லாகின் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் லென்த் இஸ் லோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 8 கேரக்டர்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா ஓகேங்களா வேலிட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்வேர்ட் லென்த் வந்து எவ்வளவு வேணாலும் டைப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஆர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் டாட் லென்த் இஸ் கிரேட்டர் தென் 15 இருந்தாலும் இந்த அலர்ட் வரணும் அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதாவது பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸோட கம்மியா இருந்தாவோ அல்லது 15 கேரக்டர்ஸோட அதிகமாக இருந்தாலோ ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த அலர்ட் வரணும். ஓகேங்களா, நான் கொடுக்குறேன் 8 கேரக்டர்ஸோட கம்மியா இருந்துச்சுன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். வேல்யூ வந்து எரர் வருது. இதே வந்து ஒரு 15 கேரக்டர்ஸ்க்கு மேல இருந்துச்சுனாலும் ஓகேங்களா பாஸ்வேர்ட் லென்த் இஸ் லோன்னு வரக்கூடாது, நம்ம வந்து பாஸ்வேர்ட் லென்த் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் லென்த் இஸ் இன்கரெக்ட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஃபார்ம் வேலிடேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டேட்டாவை நம்ம ரீட்ரை பண்ணோம்ல, அதை எப்படி ரீட்ரை பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இங்க வேலிட் அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் நமக்கு வந்து வரக்கூடாது. ஓகேங்களா, இதோட வேல்யூ தான் வேணும், அதாவது இமெயில் என்ன அண்ட் பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயில் தான் நமக்கு வேணும். இதுல ஆன் சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஆன் சேவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல வேல்யூ ஓகேங்களா, இதுல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 2 வேரியபிள் நம்ம இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ தான், அதை ரெண்டையும் நம்ம இங்க டிஃபைன் பண்ண போறோம். அண்டர்ஸ்கோர் இமெயில் கமா அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, இங்க 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ். இந்த முன்னாடி அண்டர்ஸ்கோர் சிம்பிள் போட்டிருக்கோம்ல, இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் இந்த வேரியபிளை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், இதை தவிர வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. இது என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். இந்த ஃபங்க்ஷன்ல ஆன் சேவ் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் ஹோல்ட் பண்ண போகுது. இந்த வேல்யூ வந்து சேவ் பண்றப்போ இமெயில் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகேங்களா, இந்த வேல்யூ இங்க செட் ஆயிடும். பிளஸ் அதே மாதிரி பாஸ்வேர்ட் வேல்யூ அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேங்களா, சரிங்க, WSORD ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம்னா இந்த 2 வேரியபிளும் வந்து நீங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க பட் யூஸ் பண்ணல அப்படிங்கறத காமிக்குது. நம்ம இதை எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, ஆன் சேவ் பண்ணையில வேல்யூ இதுல சேவ் ஆயிடும், அதாவது இந்த வேலிடான இமெயில் ஐடி வேல்யூஸ் வந்து இதுல சேவ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாஸ்வேர்ட் ஃபீல்ட்லயும் வேலிடான பாஸ்வேர்டு வந்து இந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல சேவ் ஆகும்.
ஓகேங்களா? இது ரெண்டையும் எப்படி இப்போ ரீட்ரை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேலிடேட் ஆயிருந்துச்சுன்னா form key dot current state dot save. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணேன். அதாவது வேலிடேட் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் இங்க வந்து சேவ் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணலாம்னா print of underscore email. இந்த ரெண்டு வேல்யூவும் நான் இங்க வந்து ரீட்ரை பண்ணி எடுக்கலாம். அதாவது ஆன் பிரஸ் இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது இது வேலிடேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மோட வேல்யூஸ் வந்து நம்ம கரண்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அதை வந்து சேவ் பண்ண அந்த ஃபார்ம் கீழே அந்த டேட்டாஸ் எல்லாம் இதில் இருக்கும், இமெயில் அண்ட் பாஸ்வேர்டில் இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம ரீட்ரை பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க root.123.4 ஓகேங்களா கொடுத்துருக்கேன். லாகின் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இமெயிலும் எனக்கு கிடைச்சிருச்சு அண்ட் பாஸ்வேர்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன டைப் பண்ணணும் அது எனக்கு கிடைச்சிருச்சு. பிளஸ் இன்னொன்னு நம்ம இதுல என்னன்னா ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்பேஸும் வந்து ஒரு கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸும் வந்து ஒரு கேரக்டர்ஸை நமக்கு வந்து எடுத்துக்கிறோம். இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிம் பண்ணலாம். போத் ரைட் அண்ட் லெஃப்ட் போத் சைட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் ட்ரிம் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு எரேஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தூரம் தள்ளி நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கிளிக் பண்ணையில் பாஸ்வேர்ட் லென்த் இஸ் இன்கரெக்ட்னு வந்துருச்சு. அதாவது 15 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கு. ஓகேங்களா? இங்கே வேலிட் இமெயில் எடுத்ததுக்கு அப்புறமும் இங்கே என்ன இருக்கு, அடிஷனல் வேல்யூஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படி வரக்கூடாது. இந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அது நம்ம ஃபியூச்சர்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க ஃபார்ம் வேலிடேஷன் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதை கிளிக் பண்றப்போ நம்ம இன்னொரு ஸ்கிரீனுக்கு போகணும். இந்த டேட்டா வந்து நம்ம டிபியோட வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? எப்படி பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க வந்து இமெயில் அட்ரஸ் இல்லாம ஒருவேளை ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து கீபேட் வந்து மாறணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் வந்து இமெயில் அட்ரஸ் இல்லாம இதுவே ஃபோன் நம்பர் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா? இங்க ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பட் இங்க குடிக்கல நமக்கு நம்பர் என்டர் பண்ற மாதிரி தான் வரணும். கீபேட் இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இந்த டைம்ல இப்படி நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கீபோர்ட் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல கிளிக் பண்ணிட்டு இது என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம இங்க பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இன்புட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் இன்புட் டைப் டாட் இங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இங்க பாத்துக்கலாம். இதுல வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கும், டேட் அண்ட் டைம் இருக்கும், மல்டி லைன் கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்றதுக்கு நம்பர் வித் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத, ஃபோன் நம்பர் என்டர் பண்றதுக்கு, விசிபிள் பாஸ்வேர்ட் இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர் என்டர் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணலாம். ஃபோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபோன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணியாச்சு. இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் ஒன் செகண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே இங்க ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா கீபேட் வந்து மாறிடுச்சு பாத்தீங்களா, ஃபோன் நம்பர்ஸ் என்டர் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் இங்க கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபோன் நம்பர் இல்லாம இமெயில் அட்ரஸா இருந்துச்சுன்னா இங்க ஃபோனுக்கு பதிலாக இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கோங்க. மாத்தி சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இங்க கிளிக் பண்றப்போ உங்களுக்கு இந்த அட் சிம்பிள் காமிக்கும். இதுவே நார்மல் இதுல இருக்கும்போது இந்த அட் சிம்பிள் வராது. இது வந்து டெக்ஸ்ட் இன்புட் டைப் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணும்போது நீங்க இமெயில் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட் சிம்பிள் வந்துடும். அதாவது டெக்ஸ்ட் இன்புட் டைப் டாட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அட் சிம்பிள் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க உள்ள போயிட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க மாத்த தேவையில்லை. இப்படி போயிட்டு இதுல ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி இதுல அட் சிம்பிள் கொடுக்கணும் இல்ல. ஓகே, நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஸ் வரலாம். இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் வரலாம். அதுக்கு ரீசன் இதுதான். இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு முன்னாடி கீபேட்ல வந்துடும்.
ஓகேங்களா? கீபேடோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. இப்போ அதாவது இங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனோட நம்ம செக் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா நம்ம இங்க எழுதலாம். ஒரு வேலிடேஷன் ஃபங்க்ஷன், அதை நம்ம இங்கே எழுதிட்டு அதுக்கு அடுத்து இங்க கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி செக் பண்ணலாம்னா இஃப் underscore email is equal to test@gmail.com இப்படி இருக்கணும். and password equal to root.123 இப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போ, அப்படி இல்லாட்டினா எரர் இதே ஸ்கிரீன்ல இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு நம்ம இதோட ஹோம் ஸ்கிரீனுக்கு போகணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க எழுதிக்கலாம். எல்ஸ் அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பிரிண்ட் மட்டும் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒரு அலர்ட் பாக்ஸ்ல நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? அலர்ட் டயலாக் பாக்ஸ்ல invalid, ஓகேங்களா? invalid entries login details. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கிறேன். இமெயில் அட்ரஸ் வந்து test@gmail.com. இதில் வந்து gmail.com 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா root@123 கொடுக்கணும். root@321 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ லாகின் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே எனக்கு என்ன காமிக்கிறது பாருங்க, invalid login details அப்படிங்கிற அலர்ட் வருது. ஓகேயா? இதை வந்து நம்ம டேட்டாபேஸோட தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். இங்க டைரக்டா இப்படி கொடுக்க கூடாது. நம்ம அதை எப்படி பண்றது அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகேங்களா? ஒருவேளை இது கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு நம்ம போகணும், ஹோம் ஸ்கிரீனுக்கு. நாம இப்போ ஹோம் ஸ்கிரீனை டிஃபைன் பண்ணலாம். நியூ ஃபைல் கொடுத்துட்டு ஹோம் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரீன் டாட் ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்கேஃபோல்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாடி சின்னதாக சென்டரில் மட்டும் ஒரு டெக்ஸ்ட், வெல்கம் ஹோம். ஓகேங்களா? அப்படி கொடுத்துருக்கேன். அதாவது இங்க நம்ம லாகின் பிரஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீனுக்கு தான் வரணும். ஓகேங்களா? லாகின் ஸ்கிரீன்ல ஒருவேளை இங்க வேலிட் டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேவிகேட்டர், ஓகேங்களா, நேவிகேட்டர் டாட் புஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா நம்ம எங்க புஷ் பண்ணணும், அதாவது நேவிகேஷன் கரண்டா இருக்க இந்த ஸ்கிரீன்ல இருந்து எந்த ஸ்கிரீனுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது. புஷ்ங்கிறது அதோட மீனிங் தான், எந்த ஸ்கிரீனுக்கு நெக்ஸ்ட் போகணும் அப்படிங்கிறது. பாப் அப்படின்னா பேக்ல வர்றதுக்கான மீனிங். இங்க ரவுட்ல வந்து என்ன கொடுக்கணும்னா மெட்டீரியல் பேஜ் ரவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மெட்டீரியல் பேஜ் ரவுட் மட்டும் தானா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்ல, நீங்களே டிஃபைன் பண்ணக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க கஸ்டமைஸ்டு பேஜ் ரவுட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கான்டெக்ஸ்ட் இதை போய் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹோம் ஸ்கிரீனுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஹோம் ஸ்கிரீன், ஓகேங்களா? என்ல ஒரு செமிகோலன், இந்த ஒவ்வொரு பிராக்கெட் க்ளோஸ் ஆகிற இடத்துலையும் ஒரு கமா கொடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த முடிகிறது கரெக்டாக காமிக்கும். ஓகே, இப்போ வேலிட் டீட்டெயில்ஸாக இருந்துச்சுன்னா என்னன்னா லாகின் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இங்கே வந்து இன்வாலிட் லாகின் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒன்னுங்கிறத எரேஸ் பண்ணிட்டு test@gmail.com கொடுக்குறேன். இங்கே வந்து root@123 கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டேன். வெல்கம் டு
ஹோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த பேக் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கீழே இருக்க கீபேடில் இருக்க இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஆனால் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு வர்றப்போ நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாக கொடுத்தோம்ல இன்புட் இங்கே நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா, கீபேட் வந்து ஓப்பன் ஆகுது. இது இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே நம்மளோட என்டையர் விட்ஜெட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கேஃபோல்ட், இந்த பாடியை நம்ம என்ன பண்ணலாம்னா wrap with widget அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு gesture detector அப்படின்னு சொல்லி ஒரு widget இருக்கு. இதில் நம்ம wrap பண்ணி இதில் ஆன் டேப் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்மளோட கீபோர்ட் கர்சர் வந்து இங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, இங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் லாகின் கொடுத்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறமும் பேக் வர்றப்போ இங்கே கீபோர்ட் கர்சர் வந்து இங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த ஃபோக்கஸை நம்ம ரிமூவ் பண்ணனாலே போதும், நமக்கு இந்த கீபேட் வந்து க்ளோஸ் ஆகிடு. இது வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே நிற்கும். ஓகேங்களா, அதை எப்படி பண்ணோம்னா ஃபோக்கஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல டாட் ஆஃப் கான்டெக்ட், இந்த கான்டெக்ட்ல இருக்க எல்லா ஃபோக்கஸையும் நான் என்ன பண்ணணும்னா அன்ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இதோட மீனிங். அதாவது கெஸ்டர் டிடெக்டர்னா எங்கே கிளிக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபோக்கஸில் இருக்கா, நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபோக்கஸ் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வெளியில் கிளிக் பண்ணேன், ஃபோக்கஸ் போயிடுச்சு. இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன், வெளியில் கிளிக் பண்ணேன், ஃபோக்கஸ் போயிடுச்சு. இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணுறேன், பேக் வந்தேன்னா எனக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா. ப்ரீவியஸாக எனக்கு இந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் இப்படி கிளிக் பண்ணேன்னா என்ன நடக்கும், திரும்ப பேக் வரப்போ இங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஆன் டேப்ல எழுதியிருக்கோம்ல இந்த ஃபோக்கஸை இங்கேயும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேட்டர் எழுதியிருக்கோம்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலேயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் போயிடுச்சு. அகைன் பேக் வர்றேன், ஃபோக்கஸில் இருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒர்க் ஆகுதுல்ல. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஃப்ரண்ட்டில் போட்டால் எப்படி ஒர்க் ஆகுது, பின்னாடி போட்டால் எப்படி ஒர்க் ஆகுது. அதாவது நேவிகேட்டர் ஆனதுக்கப்புறம் ஃபோக்கஸ் போட்டோம்னா எந்த மாதிரி ஒர்க் ஆகும், நேவிகேட்டருக்கு மேலே போட்டோம்னா ஃபோக்கஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபயர்பேஸோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனுக்கு நம்ம இதே சேம் ஃபார்ம் தான் நம்ம எழுத போகிறோம். என்னன்னா அடிஷ்னலாக ஒரு 2 ஃபீல்டு இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபயர்பேஸ் எப்படி நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கூட இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபயர்பேஸ் flutter.dev அப்படிங்கிற இந்த யூஆர்எலுக்கு வாங்க. இந்த யூஆர்எல் போயிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஓகேங்களா, இதில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு தான் நம்ம அத்தன்டிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் த ஃபயர்பேஸ் கன்சோல் ஆட் எ நியூ ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபயர்பேஸ் கன்சோலோட லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபயர்பேஸ் கன்சோலோட லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் நமக்கு வரும். நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கான ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான ப்ராஜெக்டான நேம் இதில் எடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்கள் யூனிக்காக உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான். இது இல்லாமல் நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் நேம் கூட கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எனேபிள், இது தேவையில்லை நமக்கு, கூகுள் அனாலிட்டிக்ஸ் நம்ம பண்ண போகிறது கிடையாது. கிரியேட் கொடுங்க. இப்போ உங்களுக்கான ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த லாகின் யூஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்ம் இது பண்ணியிருந்தோம்ல, ஒரு ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்ஸ், அதாவது டேட்டா பேஸ் ப்ளஸ் அத்தன்டிகேஷன், இந்த டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, லாகின் யூஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நியூ ப்ராஜெக்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கண்டினியூ கிளிக் பண்ணேன். ஓகேங்களா, கண்டினியூ கிளிக் பண்ண உடனே இந்த டேபுக்கு நமக்கு வந்துடும். ஓகேங்களா, செட்டிங்ஸ்ல பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் காமிக்கும். இந்த ப்ராஜெக்டோட நேம், ப்ராஜெக்ட் ஐடி. ஓகேங்களா, இதுல நீங்க ப்ராஜெக்ட் ஓவர்வியூ போய்க்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகேங்களா,
இது வந்து யூனிட்டியோடது, இதில் வெப், இது வந்து ஆண்ட்ராய்டு, இது வந்து iOS. நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு தான் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஆண்ட்ராய்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப் நேம், இந்த ஆப் நேம் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேக்கேஜ் நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் நேம் வந்து லாகின் யூஐ கொடுங்க. இந்த சிக்னேச்சர் வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணி இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கீ டூல் அப்படின்னு சொல்லி உங்களோட விண்டோஸ் மிஷினில் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். இது நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. என்ன ரீசனுக்காக நான் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணுறப்போ இதே கீ டூல் வச்சு நீங்கள் கீ கிரியேட் பண்ணுவீங்க. சைன்டு கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமில் அந்த கீ கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஆப்ஷனலாகவே இருக்கட்டும். இப்போ ரிஜிஸ்டர் ஆப் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு ஜேசன் ஃபைல் வரும். இந்த ஜேசன் ஃபைலில் தான் நம்ம ஃபயர்பேஸோட அத்தன்டிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஃபயர்பேஸ் வந்து நம்ம ஆப் கூட இன்டகிரேட் பண்ணோம். நம்ம ஆப் கூட இன்டராக்ட் பண்ணோம். இங்கே டவுன்லோட் கூகுள் ஜேசன் இருக்குல்ல, சர்வீஸ் ஜேசன், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சோர்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்குள்ளே நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன ஆகும்னா, நம்மளோட ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபயர்பேஸோட இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துக்கோங்க. அவங்க எந்த பாத்தில் சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆப்குள்ளே அவங்க போட சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு சொல்லி இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ப்ராஜெக்ட் ஜென்ரேட் ஆனவுடனே டவுன்லோட் த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஃப்ரம் த ஃபயர்பேஸ் கன்சோல்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதாவது கூகுள் சர்வீஸ் டாட் ஜேசன் ஆட் திஸ் ஃபைல் இன்டு த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுக்குள்ள ஆப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆண்ட்ராய்டுக்குள்ள ஆப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஃபோல்டரில் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதை அப்படியே நம்ம எல்லாத்துலேயும் நம்ம அதில் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்டில் கிரேடியல் டாட் பில்ட் டாட் கிரேடியல் அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் லெவலில் இது பில்ட் டாட் கிரேடியல் இருக்குல்ல, இந்த ஃபைலில். ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ள பில்ட் டாட் கிரேடியல் அப்படின்னு சொல்லி வெளியிலே இருக்கும். ஓகேங்களா? ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ள வெளியிலே இருக்கும் பில்ட் டாட் கிரேடியல் அப்படிங்கிற இந்த ஃபைலில். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா இதில் பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்டில் பில்ட் டாட் கிரேடியல் அப்படிங்கிற இந்த ஃபைல். ஓகேங்களா? இந்த ஃபைலில் நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் தான் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ இதே மாதிரியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பில்ட் ஸ்கிரிப்ட்ல ரெபாசிட்டரி கீழே கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? கூகுள் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிபெண்டன்சிக்குள்ள இந்த லைனை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா அது காப்பி ஆகும். ஓகேங்களா? கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு டிபெண்டன்சிஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல, இதில் இது கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கணும். கீழே வந்தீங்கன்னா ஆல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பண்ணது போதும். ஓகேங்களா? அதுக்கு அப்படியே கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் உள்ள ஆப் மாடியூல் அப்படிங்கிற இதுக்குள்ள உள்ள பில்ட் கிரேடியல். ஓகேங்களா? அது எங்கே இருக்கும்னா இருக்குல்ல, ஆப் இந்த மாடியூல்ல உள்ள பில்ட் கிரேடியல். வெளியிலேயே ஒரு பில்ட் கிரேடியல்னு ஒரு ஃபைல் இருக்கும், உள்ளே ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இந்த டிபெண்டன்சிஸ் ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. டிபெண்டன்சிஸை இதை காப்பி பண்ணி இந்த டிபெண்டன்சிஸில் இதில் பேஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் இந்த ரெண்டு லைனை காப்பி பண்ணி டிபெண்டன்சிஸ்க்கு வெளியில், ஓகேங்களா, இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேயா? இது ரெண்டே வெளியில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இதை வந்து உள்ளே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஆட் தீஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, சிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே சிங்க்குங்கிற ஆப்ஷன் வராது. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, ஃபைலில் போயிட்டு சேவ் ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு எல்லா ஸ்டெப்பும். கோ டு கன்சோல் அப்படிங்கிற இந்த லைனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா. இப்போ லாகின் யூஏ அப்படிங்கிற இந்த ஆப் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆண்ட்ராய்ட் சிம்பிளில் லாகின் யூஏ அப்படிங்கிற இந்த ஆப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆப்பை போயிட்டு ஃபஸ்ட்டு டெர்மினேட் பண்ணிக்கணும். அதாவது டெர்மினேட்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபைல் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபயர்பேஸ்க்கான பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா பேக்கேஜஸும் pub.dev அப்படிங்கிற இந்த ஒரு ரெப்பாசிட்டரியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரெப்பாசிட்டரி ஆர் வந்து வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு pub.dev அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதில் தான் உங்களுக்கான பேக்கேஜஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் பேக்கேஜஸ் எல்லாம் கீழே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டியில் இருக்க பேக்கேஜஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஆத் அப்படிங்கிறத, இந்த ஃபயர்பேஸ் ஆத் அப்படிங்கிறதும் ஃபயர்பேஸ் கோர் அப்படிங்கிற இந்த பிளக்கினும் நமக்கு மெயினாக இப்போ தேவை. ஏன்னா அத்தன்டிகேஷன் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து ஃபயர்பேஸோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபயர்பேஸ் ஆத், ஓப்பன் இன் நியூ டேப். இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் என்னங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாலிங் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபயர்பேஸோட இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேக்ஸிமம் லேட்டஸ்ட்டாக உள்ள பேக்கேஜஸோட நேம் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை, இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த 2 லைனையும் நம்ம வந்து டிபெண்டன்சி அப்படிங்கிற இந்த லைனை நம்ம pubspec YAML அப்படிங்கிற இந்த ஃபைலில், அதாவது நம்ம ப்ராஜெக்டில் உள்ள ஃபைலுக்குள்ளே நம்ம அதை போடணும். ஓகேங்களா. ஓகே, நம்ம இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஒரு சில எரர்ஸ் வரும். என்ன ரீசன்னா, நம்மளோட ஃப்ளட்டர் எஸ்டிகேயும் இங்கே கொடுத்துருக்க பேக்கேஜஸும் வந்து நமக்கு ஒரு சில டைமில் கரெக்டாக செட் ஆகாது, மிஸ்மேட்ச் வரும். ஓகேங்களா. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இங்கே வேர்ஷன்ஸில் கிளிக் பண்ணிட்டு இதை விட கொஞ்சம் ஓல்டஸ்ட் வேர்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க பேக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்னோட ஃப்ளட்டர் எஸ்டிகே என்ன வேர்ஷன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதாவது ஃப்ளட்டர் 1.12.13 ஹாட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்ஷனை தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் எஸ்டிகே ரிலீசஸில் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வேர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதாவது இது எப்போ ரிலீஸ் பண்ண வேர்ஷன் பார்த்துக்கோங்க, 18th அப்போ ரிலீஸ் பண்ண வேர்ஷன். ஓகேங்களா. இந்த வேர்ஷனில் நான் லேட்டஸ்ட்டாக இருக்க பேக்கேஜஸை நான் இன்ஸ்டால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2021 இப்போ ஜனவரி 12 ரிலீஸ் பண்ண ஒரு பேக்கேஜ் இது. அதாவது நம்ம ஃபயர்பேஸ் கோர் அப்படிங்கிற இந்த பேக்கேஜஸும் ஃபயர்பேஸ் ஆத் அப்படிங்கிறதும் ஜனவரி மந்த் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண பேக்கேஜஸ். இந்த 2 பேக்கேஜஸையும் நான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ, அதாவது நம்ம ஃப்ளட்டர் ஆப்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறப்போ ப்ராஜெக்டில் நமக்கு ஒரு சில எரர் வரும். என்னன்னா அந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்து நமக்கு வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன், அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா 18th மந்த்ல ரிலீஸ் பண்ண ஒரு சில வெர்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு நான் அதை இன்ஸ்டால் பண்ணல, எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும், இஷ்யூ வந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா மார்ச், ஓகேங்களா, மார்ச் 20 இதுக்கு கீழே உள்ள வெர்ஷன்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதாவது 15 பாயிண்ட் சம்திங். ஓகேங்களா. இந்த வெர்ஷன்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் ஏதோ ஒரு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணல எனக்கு மேக்ஸிமம் எரர் வராது. அதாவது இந்த 0.15.5+2 அப்படின்னு சொல்லி இந்த மாடல், அப்படி இல்லைன்னா இந்த வெர்ஷன்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து April 13 வந்திருக்கு. அதனால இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை வராது மேக்ஸிமம். நீங்கள் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஆப் வந்து பில்ட் ஆகுது, ஒரு சில டைமில் இஷ்யூ வந்து காமிச்சிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃப்ளட்டரை திரும்ப அப்கிரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னா ஓரளவுக்கு கீழே போயிட்டு ஓல்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே pubspec YAML அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 0.4.4 இந்த வெர்ஷன் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை. ஓகேங்களா. சரி,
இது வந்து Firebase Core ஓடது. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். Firebase Coreல உள்ள இந்த வெர்ஷன், அதாவது February 13 அப்போ ரிலீஸ் பண்ண ஒரு வெர்ஷன் 0.4.4. இந்த கேப் சிம்பிள் போட்டிருக்கோம்னா இதுக்கு என்ன மீனிங்னா இதை விட கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன், இந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் Firebase அத்தன்டிகேஷனுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா February 28, 2020 ரிலீஸ் பண்ண ஒரு பேக்கேஜ். என்ன ரீசனா அந்த டைமில் ரிலீஸ் பண்ணதுனால எனக்கு மேக்ஸிமம் இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வராது. இதுக்கு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா இந்த pubspec.yaml அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இந்த உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் pubspec.yaml இதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பேக்கேஜஸ் எல்லாம் இதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+Shift+P ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் pubspec assist அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? pubspec assist இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வராது. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு pubspec assist அப்படின்னு சொல்லி இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. Ctrl+Shift+P ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுக்கான டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். Ctrl+Shift+P ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு ஈஸியாக pubspec அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே இதுதான் வரும். ஆட் அண்ட் அப்டேட் டிபெண்டன்சிஸ், டெவ் டிபெண்டன்சிஸ் கிடையாது, நம்ம ஆட் அண்ட் அப்டேட் டிபெண்டன்சிஸ் இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பேக்கேஜ் நேம் கொடுத்து சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், Firebase Core அப்படிங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் Firebase மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதில் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் Firebase நான் கொடுத்தேன், இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? Firebase Core இருக்குது, Firebase Auth இருக்குது, Firebase Web இருக்குது, Firebase Dot இருக்குது. நமக்கு மெயினாக தேவைப்படும் போது Firebase Core அண்ட் Firebase Auth இது ரெண்டு தான் நமக்கு தேவை, மற்றெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன பேக்கேஜ் இருக்கோ அது நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை ஹைட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+P கொடுத்து pubspec assist இதில் கிளிக் பண்ண இப்போ வந்து Firebase _Coreன்னு கொடுக்குறேன். என்டர் அடிக்கிறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா Firebase Core அப்படிங்கிறது இங்கே ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? நான் டெவ் டிபெண்டன்சிஸில் கொடுத்துருக்கேன். இதை ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணி Ctrl+X கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா கரெக்டாக வராது. நீங்கள் Qpttino கீழே கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இங்கே Firebase Core நம்ம கொடுக்கல, லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ, அதாவது இங்கே லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வெர்ஷன் தான் அதை எடுத்துக்கிறோம். 0.7.0 அப்படிங்கிற இந்த வெர்ஷன் தான் அதை எடுத்துக்கிறோம். பட் நீங்கள் வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணல எனக்கு இஷ்யூ வருங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வெர்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணுறப்போ இங்கே ப்ராப்ளம்ஸில் நீங்கள் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சக்ஸஸாக இன்ஸ்டால் ஆகும். ஒருவேளை ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு எரர் காமிக்கும். ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா இங்கே ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரேடல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் ஆண்ட்ராய்டு எக்ஸில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆண்ட்ராய்டு எக்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஆப் வந்து ஆண்ட்ராய்டு எக்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு எக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஆப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, ஓகேங்களா? இந்த ஃபோல்டரில் போயிட்டு பில்ட் கிரேடல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் இருக்கும், இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பில்ட் கிரேடல் ஃபைல் வரும். இதில் மினிமம் SDK வந்து 16 இருந்துச்சுன்னா அதை 23 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. சரிங்களா? 23 மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே போதும்.
இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோதான் தேவை. சேவ் பண்ணிக்கோங்க, ஃபைலில் போயிட்டு சேவால் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதாவது ஃபயர்பேஸ்க்கான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப் கூட அத்தன்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா, ஆப் கூட அத்தன்டிகேஷன் பண்றதுக்கு இந்த அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணுங்க. நம்ம கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபயர்பேஸ் கூட ஒரு யூசர் எப்படி அத்தன்டிகேட் பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா யூசர்ஸ் சைன்இன் மெத்தட் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்னு இருக்கும். இதுல சைன்இன் மெத்தட்ல கிளிக் பண்ணுங்க. சைன்இன் மெத்தட்ல எல்லாமே டிசேபிள் இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இமெயில் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, டிசேபிள் இருக்கும், இது எனேபிள் கொடுத்துக்கோங்க. இங்க நீங்க உங்களுக்கு எந்தெந்த மாதிரி அத்தன்டிகேஷன் தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் அத்தன்டிகேஷனா இதை எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி கூகுள் வழியா சைன்இன் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். இது எனேபிள் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபேஸ்புக்ல நீங்க அத்தன்டிகேஷன் ஆகணும்னா ஃபேஸ்புக் இதை எனேபிள் பண்ணிக்கணும். சைன்இன் மெத்தட் இதுல இருந்து யூசர்ஸ் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு யூசர் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆப் வழியாவே ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணி நம்ம அது வழியா லாகின் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஒன்லி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அதாவது இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்தோம்னா அது வெரிஃபை ஆகி லாகின் ஆகணும். அதுக்கான ஒரு டெமோ யூசரை நம்ம இங்க கிரியேட் பண்ணலாம். ஆட் யூசர்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் யூசர் அட் லாகின் யூஐ, ஓகேங்களா, loginui.com அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வந்து முன்னாடி நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், root@123 அப்படிங்கிற இதுதான் பாஸ்வேர்ட். 8 கேரக்டர்ஸ் இருக்கு, 8 கேரக்டர்ஸ் உள்ள ஒரு பாஸ்வேர்ட் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா, இங்க யூசர் ஆட் ஆயிருச்சு. நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த யூசருக்கான டோக்கன், இதுதான் வந்து யூசருக்கான யூஐடி. ஓகேங்களா, இந்த யூசரோட ஐடி இவங்க வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஐடி தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த ஐடி ரிட்டர்ன் ஆச்சுன்னா நம்ம ஃபயர்பேஸ்ல அத்தன்டிகேஷன் ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஐடி அப்படியே காப்பி பண்ணி லிப்ல main.dot அப்படிங்கிற இந்த லொகேஷன்ல நம்ம ஒரு கமெண்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம செக் பண்றதுக்காக இதை ஒரு கமெண்டா வச்சுக்கலாம். நம்ம பேக் எண்ட்ல வந்து நம்ம செக் பண்ண தேவையில்ல. இவ்வளவுதான் நம்ம இங்க பண்ண வேண்டிய ஒர்க்கு, இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம அத்தன்டிகேஷன் இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ்ல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி ஃபயர்பேஸ் கூட இன்டெகிரேட் பண்றதுன்னு. ஒரு 4 லைன்ஸ் ஆஃப் கோட்ல வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். லாகின் ஸ்கிரீன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கல டாப்ல மேல போயிட்டு ஃபயர்பேஸை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃபயர்பேஸ், நம்ம அத்தன்டிகேஷன் தான் பண்ண போறோம், அதனால அத்தன்டிகேஷன் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபயர்பேஸை நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனை இப்போ கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எதையும் ரிட்டர்ன் பண்ண போறதில்ல, அதனால வாய்ட் நான் கொடுத்துருக்கேன். சைன்இன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். இதுல வந்து நம்ம இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம்ல, இங்க கொடுக்குறோம்ல, இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் டேட்டாவை எடுத்துட்டு போய் ஃபயர்பேஸோட பேக் எண்ட்ல நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபயர்பேஸ் ஆத் டாட் இன்ஸ்டன்ஸ், இந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் நம்ம செக் பண்ண போறோம். டாட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். இதுல நமக்கு மெயினா என்ன தேவைப்பட போகுதுன்னா சைன்இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஓகேங்களா, இந்த மெத்தடை செலக்ட் பண்ணிட்டு இமெயில் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இங்க நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதில் நம்ம ஃபார்ம் சேவ் பண்றப்போ அந்த வேல்யூ இங்கே சேவ் ஆகிருக்கும், இந்த இமெயில் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல. அதையும் அதே மாதிரி இந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த வேல்யூவும் இதை ரெண்டையும் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ பாஸ் பண்ணி இது வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அந்த யூசர் ஐடியோட டோக்கன் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும், யூஐடி அப்படிங்கிற அந்த வேல்யூ. இல்லைன்னா ஒரு யூசர் ரிட்டர்ன் ஆகும், அதுல இருந்து நம்ம யூஐடி வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்போ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. async அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்கணும், அதே மாதிரி இங்க await அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த அத்தன்டிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தரும். ஓகேங்களா,
இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அவைட் அண்ட் அசிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை நம்ம கேப்சர் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? ஆன் எரர் என்ன நடக்குதோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். பிரிண்ட் ஆன் எரர். ஓகேங்களா? என்ன எரர் வருதோ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து தென் ஒருவேளை இது சக்சஸ் ஆன வேல்யூ வந்துச்சுன்னா, ஓகேங்களா, சக்சஸ் ஆன வேல்யூ வந்துச்சுன்னா ஒரு யூசர் வந்து அத்தன்டிகேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங். அதனால இங்க ஆத் யூசர், அத்தன்டிகேட் ஆன யூசரை நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க நீங்க ஹவர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஸ்ட்ரிங் அப்படி தென் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ஆன் வேல்யூ அப்படிங்கிறதும் ஃபங்க்ஷன், ஆன் எரருங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய வேல்யூஸ். இப்போ இந்த யூசர் அத்தன்டிகேட் ஆனாங்கன்னா நமக்கு என்ன மெயினாக அங்கேருந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஐடி வந்து நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆத் யூசர் டாட், இதில் டாட் கிளிக் பண்ணுங்க. இதில் யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டாட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த யூசரை வந்து இந்த யூசரோட இமெயில் எடுத்துக்கலாம். வெரிஃபைடான இமெயிலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தோம்னா ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாம். இமெயில் அட்ரஸ், சரி, ஃபோட்டோ கொடுத்துருந்தோம்னா ஃபோட்டோ யூஆர்எல் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இங்கே என்ன செக் பண்ண போகிறோம்னா இவங்களோட அந்த யூஐடி தான் செக் பண்ண போகிறோம். அதனால யூஐடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இது நமக்கு பிரிண்ட் ஆச்சுனாலே நம்ம யூசர் வந்து பேக்அண்டோட அத்தன்டிகேட் பண்ணிட்டோம், கரெக்டான வெரிஃபைட் யூசர் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த லாகின் டு அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணல தான் நடக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லாகின் டு அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிற பார்க்குறேன். ஓகே, நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃபால்ட்டாக நம்மளே இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இப்படி வெரிஃபை பண்ணாமல் இந்த வேலிடேட் நடந்தோடனே ஃபார்ம் சேவ் பண்ணோம். சேவ் பண்ண உடனே நம்ம பேக்அண்டோட வெரிஃபை பண்ண வேண்டியதான் அடுத்து. ஓகேங்களா? நம்ம இதை அப்படியே எடுத்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸாக பண்ண இந்த ஒர்க்கெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைன்இன் மெத்தடை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சைன்இன். ஓகேங்களா? இங்கே நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ண தேவையில்லை. என்னன்னா இந்த ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட் டாட் சேவ் அப்படின்னு கொடுக்கையில நமக்கு வந்து அந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் இங்கே வந்து இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த வேரியபிளையும் இமெயில் அப்படிங்கிற இந்த வேரியபிளையும் நமக்கு சேவ் ஆகிருக்கும் டேட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சைன்இன் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். இங்கே ஆன் ப்ரெஸ் பண்ணல இங்கே சைன்இன் நடக்கணும். சைன்இன் நடந்துட்டு இது எங்கே வேலிடாக இருந்தால் மட்டும்தான், அதாவது இங்கே வேலிடாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆத் யூசர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகணும்னா அந்த நேவிகேஷன், அதாவது ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுவரை நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே எரர் வந்துச்சுன்னா ஆன் எரர்னு பிரிண்ட் ஆகும். ஒருவேளை அத்தன்டிகேட் ஆச்சுன்னா யூசர் ஐடி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். யூசர் ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சிருக்கோம் மெயின் ஸ்க்ரீனில். இதை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே அந்த லாகின் ஸ்க்ரீனில் இந்த லொக்கேஷனில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐடி தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணிடலாம். நம்ம அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து நம்ம நேவிகேஷன் கொடுக்கல, அதனால வந்து நமக்கு இங்கே எரர் வருது. எரர்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே போயிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல இந்த வேல்யூவை வந்து நம்ம அத்தன்டிகேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது டெஸ்ட் யூசர் அட் லாகின் ui.com காப்பி பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க, பேஸ்ட் ஆகிடும். அதேமாரி பாஸ்வேர்டு வந்து root@123 இதுதான் பாஸ்வேர்டு. நான் இந்த டேப் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இங்கே என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. இப்போ லாகின் கிளிக் பண்ணுறேன். லாகின் கிளிக் பண்ண உடனே அத்தன்டிகேஷன் ஆகிட்ட நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, அவுட்புட் வந்துருச்சு.
அதாவது இந்த யூசர் ஐடி இங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த யூசர் ஐடி இங்கே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது மாதிரி எத்தனை யூசர்ஸ் வேணாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஆத் யூசர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நேவிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. கீ எரேஸ் பண்ண 2 வேல்யூ எரேஸ் பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்ணேன் 4 5, ஏன்னா 8 கேரக்டர்ஸ்க்கு கீழே கொடுத்தோம்னா நமக்கு இங்கே எரர் வரும்ல. இப்போ நான் லாகின் டு கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன நடக்குன்னு பாருங்க, அத்தன்டிகேஷன் பிளாட்ஃபார்ம் எக்ஸப்ஷன் எரர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த எரர் வந்து நமக்கு அடிக்கடி இந்த எரர் வரையில உங்களுக்கு என்ன நினைக்கும், பக் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இது பக்கு கிடையாது, நம்ம அப்ளிகேஷன்ல ஒரு எக்ஸப்ஷன் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க திரும்ப எகைன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா, இங்க என்ன காமிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன எரர் வந்திருக்கு அப்படிங்கிறது. the password is invalid அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் காமிக்கும். ஓகேங்களா, எரர் ராங் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் எக்ஸப்ஷன் மூலியமா நம்ம யூஏல நமக்கு டிஸ்பிளே பண்ணிடலாம். அதாவது எரர் தப்பா இருந்துச்சுன்னா இங்க பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்டா இருக்கு, லாகின் டீடைல்ஸ் வந்து எரர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ இந்த எரர் வந்து நமக்கு அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அன்கார்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணுங்க, என்ன எரர் இருக்கோ அதை அப்படியே டைரெக்டாக நமக்கு இங்கே கீழே டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது வந்து டீபக் ஆப்ஷன். ஓகேங்களா, இது இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அப்படின்னா எந்த பிரச்சனையில் உங்களுக்கு எரர் வருது, என்ன இஷ்யூ வருதுங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ஒரு இந்த இடத்துல ஹாவர் பண்ணல உங்கள் எந்த இடத்துல நீங்கள் டீபக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். இந்த இடத்துல நம்ம வந்து வரையில டீபக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அது எப்படி அப்படிங்கிற நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ எல்லாமே சொன்னோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணி என்ன பிளாட்ஃபார்ம் எக்ஸப்ஷன் எரர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை நம்ம இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே எரர் சக்ஸஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாகின், அதாவது மெயின் பேஜுக்கு ஹோம் பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, இதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணாம if auth user dot user not equal to null, அதாவது இங்க வேலிடான ஒரு யூசர் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், navigator dot push. ஓகேங்களா, பேஜ் ரவுட். ஓகேங்களா, எந்த இதுக்கு ரவுட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு. ஓகேங்களா, ஹோம் ஸ்க்ரீனுக்கு இது ரவுட் ஆகணும். இங்கே இன்னொரு எரர் வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பில்ட் கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கான்டெக்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெக்வயர்ட் பேராமீட்டர். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பொசிஷனல் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும். அதனால் நீங்கள் இங்கே போயிட்டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எல்லா எரரும் போயிடுச்சு. ஃபைலில் போயிட்டு சேவ் ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த யூசரை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். பாஸ்வேர்டு வந்து முன்னாடி கொடுத்த மாதிரி root@123. ஓகேங்களா, இப்போ லாகின் கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குன்னு பாருங்கள். இங்கே அத்தன்டிகேட் ஆகிட்டு நோட்டிஃபையிங் ஐடி டோக்கன் லிசனர் அபவுட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்களோ அந்த யூசரோட டீட்டெயில் வந்துருச்சு. இங்கே நமக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு யூசர் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு நம்ம ஃபயர்பேஸ் கூட இன்டிகிரேட் பண்ணி. இதை இன்னும் கஸ்டமைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது நம்மளோட யூஏல இது இன்னும் கஸ்டமைஸ்டாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸப்ஷன் எரர் வந்துச்சுன்னா என்ன நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸப்ஷன் எரர் வந்துச்சுன்னா ஒரு அலர்ட் டிஸ்பிளே நமக்கு காமிக்கணும். ஓகேங்களா, பேக் வரேன். எக்ஸப்ஷன் எரர் வந்துச்சுன்னா ஒரு அலர்ட் டிஸ்பிளே நமக்கு காமிக்கணும். அதாவது இன்வாலிட் யூசர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறத அதையும் நம்ம காமிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த அத்தன்டிகேட் ஆன யூசரை நம்ம என்டையர் அப்ளிகேஷனோட இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மெயின் பேஜ்லேயும் நீங்கள் உங்களோட யூசரை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணையில நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்ட்ரீம் பில்டர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீம் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணையில நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரியல் டைமாக எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ், ஃபயர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரியல் டைம் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா.
ரியல் டைம் டேட்டாபேஸ்ங்கிறது லைவ்ல நடக்குதா அப்படியே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்க்குறீங்களா, லைவ் சாட்டிங் நல்லா நடக்கிறப்போ எப்படி நமக்கு வந்து இமீடியட்டாக ரிசல்ட் வருதோ அந்த மாதிரி ரியல் டைம் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபயர் ஸ்டோருங்கிறது வந்து நம்ம பேக் அண்ட் டேட்டாபேஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் MySQL, MongoDB இந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் டேட்டாபேஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா NoSQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. NoSQL டேட்டாபேஸ்னா என்ன, SQL டேட்டாபேஸ்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் query லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா அது SQL டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் MongoDB மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து NoSQL டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர வந்து நமக்கு வந்து ஃபயர்பேஸ்லேயே வந்து ஸ்டோரேஜும் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜை சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஒரு யூசரோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்படி இல்லைன்னா உங்களோட ஐடி கார்டு, ஆதார் ப்ரூஃப் அதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும்னா நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வீடியோஸை இதில் சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வெப்சைட்டோ இதை டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளட்டரில் என்ன பண்ணுவோம்னா ஃபியூச்சரில் வந்து ஃப்ளட்டர் வெப் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம பண்ணுவோம். அதாவது வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபயர்பேஸோட ஹோஸ்டிங்கில் நம்ம போட்டு பப்ளிக்காக அதை யூஸ் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி தான் கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, Node.jsலாம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சென்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு இல்லைன்னா பர்டிகுலர் டைமில் சென்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பீரியடிக்கலாக உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அதை வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். மிஷின் லேர்னிங்கிறது வந்து ML கான்செப்ட், இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்போட எந்த அளவுக்கு வந்து இந்த கிராஷ் அனாலிட்டிக்ஸ் டெஸ்ட், இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். கீழே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய. இதில் நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கிளவுட் மெசேஜிங் அப்படிங்கிறது. இதில் என்ன இருக்குன்னா, புஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, நமக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் காமிக்கல, அந்த டீட்டெயிலாம் இதில் இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். அதே மாதிரி ஆட் மேப் அப்படிங்கிறது நம்ம ஆட்ஸ் எல்லாம் ஷோ பண்ணி, அதாவது நம்ம ஆப்குள்ளே ஆட்ஸ் எல்லாம் ஷோ பண்ணோம்னா அது மூலயமா ஒரு கொஞ்சம் ரெவன்யூ கிடைக்கும். அந்த ரெவன்யூஸ்க்கு வந்து இந்த ஆட் மேப் அப்படிங்கிறது தேவை. இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதே மாதிரி இதில் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், ஏபி டெஸ்டிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபயர்பேஸ் வந்து ப்ரைஸிங், ஆனால் இதில் ஃப்ரீ பிளான்ஸ் இருக்குது, ப்ரைஸிங் பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபயர்பேஸ் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ பிளான்ஸ்லேயே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீ பிளான்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளான்ஸ் இருந்துச்சு. $25க்கு ஒரு பிளான் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் பிளான் அப்படின்னு சொல்லியும் ஸ்பார்க் பிளான் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாமே ஃப்ரீ. இங்கே வந்து பே as you go னா இந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா பைசா. ஓகேங்களா, பெர் மந்த்துக்கு வந்து 10K அத்தன்டிகேஷன், ஃபோன் அத்தன்டிகேஷன் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, 10K அத்தன்டிகேஷன் வந்து ஃப்ரீ. அதாவது 10Kங்கிறது ஒவ்வொரு டைமும் நீங்கள் அத்தன்டிகேஷன் பண்ணுறப்ப கிடையாது, ஒரு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னா ஃபயர்பேஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஒரு டைம் ஒரு ஃபோன் நம்பர் அத்தன்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு கேட்சி மாதிரி திரும்ப அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது, டைரெக்டாக அத்தன்டிகேட் ஆகி உள்ளே போயிடும். ஓகேங்களா, இது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னன்னா அவங்க இந்த 10Kங்கிறத லிமிட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வெரிஃபை ஆன டிவைஸ்க்கு வந்து நம்ம திரும்பவும் வெரிஃபை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் எப்படி அதை பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி கிளவுட் ஃபயர் ஸ்டோரில் வந்து எவ்வளோ டேட்டா வரையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்டோர்டு டேட்டா வந்து 1 GB வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 10 GB வரைக்கும் நெட்வொர்க் டிரான்ஸ்ஃபர், அந்த டேட்டாவை எந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி 500 MB டேட்டாவை மட்டும் வச்சுட்டு அதை 10 தடவை நம்ம யூஸ் பண்ணோம்னா 10 × 500னா நீங்கள் அவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு டேட்டா வந்து நமக்கு யூஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் பெர் மந்த்து வந்து இவ்வளோ ஃப்ரீ. இந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா பைசா. ரீட் ரைட் அண்டு டெலிட் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். டாக்குமெண்ட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரிஸும் உள்ளே கொடுப்பீங்களா, அதுக்கு பேர் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அது மேக்ஸிமம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபயர்பேஸ் FCMங்கிறது இதுதான், கிளவுட் மெசேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர்பேஸோட கிளவுட் மெசேஜிங் இது என்டையராக ஃப்ரீ தான். எவ்வளோ மெசேஜ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இது கீழே இருக்க நம்ம ரியல் டைம் டேட்டாபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா
சைமல்டேனியஸாக 100 கனெக்ஷன்ஸ் வரையும் சப்போர்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 200K வரைக்கும் ஒரு டேட்டாபேஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இங்கே வந்து மேக்ஸிமம் 1 GB ரியல் டைம் டேட்டா வந்து நம்ம சேவ் பண்ணலாம். பே அஸ் யூ கோவில் போனீங்கன்னா ஒவ்வொரு ஜிபிக்கும் $5 வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 GB வந்து ஃப்ரீ, அதுக்கு மேலே எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலும் $5 பே பண்ணி ஆகணும். டவுன்லோட் வந்து 10 GB வரைக்கும் பெர் மந்த்து. இங்கே 1 GB வந்து பெர் டாலருக்கு வந்து 1 GB தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் டேட்டாபேஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி தான் ஸ்டோரேஜும் 5 GB வரைக்கும் ஃப்ரீ. இங்கே வந்து எவ்வளோ ஜிபி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜிபிக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு. ஃபயர்பேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்கிறது மட்டும் கால்குலேஷன் வராது. எவ்வளோ வந்து நெட்வொர்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, அதாவது எவ்வளோ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த கால்குலேஷனும் சேர்த்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கிறப்போ இந்த பே அஸ் யூ கோ பிளானுக்கு போக தேவையில்லை. மேக்ஸிமம் இதுலேயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஃப்ரீ பிளான்லேயே ஓரளவுக்கு வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் பே அஸ் யூ கோ போகணுன்னா ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அது தேவைப்படும். ஓரளவுக்கு ஃபயர்பேஸ் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம எந்த ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஃபார்ம் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இங்கே கொடுத்துருவோம்ல, இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நம்ம டெக்ஸ்ட் இன்புட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரீட்ரைவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சரி, இங்கே வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கு. இதையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் கண்ட்ரோலர், அதே மாதிரி _ பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர். ஓகேங்களா? இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஃபார்மில் போட தேவையில்லை, டைரெக்டாக இதில் கொடுக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே ரீட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இமெயில் கண்ட்ரோலர் கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கேயும் பாஸ்வேர்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பாஸ்வேர்ட் கண்ட்ரோலரில் உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும். இந்த வேல்யூ கூட நீங்கள் ரீட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு இமெயில் கொடுக்காம _ இமெயில் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதுலேயும் நீங்கள் வேல்யூ எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணி அந்த வேரியபிளில் நம்ம வேல்யூ ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். குளோபலாக ஒரு கீ அசைன் பண்ணி நம்ம இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபியூச்சர் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு நல்ல டியூட்டோரியலோட நான் வரேன். மேக்ஸிமம் ஃபியூச்சரில் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்ன ரீசன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதனால கண்டினியூஸாக அதையும் பார்த்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடறேன். பட் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துருது. நிறைய பேர் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போடுங்க, நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளட்டரில் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு சில டைமில் ஏதாவது நானும் கூட சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே வந்து வேல்யூ மென்ஷன் பண்ணுறோம்ல, இந்த வேல்யூ வந்து பிக்சல்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து இது பிக்சல் வேல்யூவை தான் இது எடுத்துக்குது. ஓகேங்களா? ஆனால் பட் இது நீங்கள் ப்ரௌசரில் நம்ம ஆக்சுவலாக பார்க்குறோம்ல, இதில் போய் பார்க்குறோம்ல ப்ரௌசர்ஸில், இதில் காமிக்கக்கூடிய பிக்சல் வேல்யூவும் இதுவும் சேமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து உங்களோட டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஓகேங்களா? எந்த மீடியா குறி நமக்கு இங்கே காமிக்கல, எந்த மீடியாவில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். இது எப்படி எல்லா டிவைஸ்க்கும் ஒரே மாதிரி வர வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதை வந்து நீங்கள் எல்லா ஆப்புக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எல்லா ஆப்புக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.